அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்திலே நேற்று நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை கிண்டல் தோணியிலே பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு இபிஎஸ் 100 ஆண்டுகள் மனநலத்துடன் வாழ வேண்டும், அதிமுகவை வழிநடத்த அவருக்கு மட்டுமே தகுதி உள்ளது என்று கிண்டல் தோணியிலே அவர் சொல்லியிருந்தாலும் கூட இன்னைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய தெய்வ வாக்கு எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த அன்னை தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி நடை போடும், மக்களுக்கு சேவையாற்றும் என்று சொன்ன அந்த தெய்வ வாக்குக்கு உயிர் கொடுக்கின்ற வகையிலே தன்னுடைய உயிரை பணைய வைத்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் எல்லாம் காலத்தாலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கான சான்றாக இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகராக அவருடைய திருமுகத்தை பார்ப்பதற்கு ஓடோடி வந்திருக்கிற அந்த இளைஞனாக, புரட்சி தலைவர் அம்மாவுடைய பக்தனாக கழகத்திலே தன்னை சந்தன கட்டையாக அரைத்து தேய்த்து இன்றைக்கு உழைப்பாலை உயர்ந்த உத்தமராக 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். தமிழக அரசியல் வரலாற்றிலே, ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு சாமானியர் சாதனை படைப்பதிலே பல்வேறு சவால்கள் இருப்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனால் சவால்களே வாழ்க்கையாக வைத்து அதை சாதனையாக மாற்றி வருகிற ஒரு சாதனை நாயகர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக அந்த பயத்தை வெளிக்காட்டாமல் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்ற போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நடுக்கத்தையும் அவருடைய பயத்தையும் வெளிக்காட்டுவதற்கு அவர் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரோ, இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை நெஞ்சுரத்தோடு எதிர்த்து போராடுகிற அம்மாவின் மறு வடிவமாக, புரட்சித்தோடைய மறு வடிவமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எப்படி மக்களின் நம்பிக்கையும் தொண்டர்களின் நம்பிக்கையும் பெற்றிருக்கிறார் என்று நீங்கள் வியந்து அதை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய ஆளுமை பற்றி உங்களுக்கு வேண்டுமானால் சந்தேகம் இருக்கலாம், ஆனால் தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. 4 ஆண்டு காலம் அவர் முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சேவைகளை இதயத்திலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதயத்திலே குடிகொண்டிருக்கிறார். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் மக்களுக்கு சேவையாற்றுகிற அந்த வாய்ப்புகளை எல்லாம் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை தன் பிள்ளைகளாக கொண்டு அவர்களுக்கு சேவை செய்தார்களோ, அதே வழியிலே தான் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் செய்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் பேசுவதற்கு முன்பு நன்கு யோசித்து பேச வேண்டும். இன்றைக்கு நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் என்கிற இந்த அடையாளம் கருணாநிதிக்கு பேரனாகவும் ஸ்டாலினுக்கு மகனாகவும் இருக்கிற அந்த ஒற்றை தகுதியை வைத்துத்தான் நீங்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக, இளைஞரணி செயலாளராக, அமைச்சராக, துணை முதலமைச்சராக உருவாகி இருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்னால் நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கும், இந்த இயக்கத்திற்கான வளர்ச்சிக்காகவும், இந்த இயக்கத்தின் செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காகவும் கலைஞர் அவர்களோடு சேர்ந்து, பேரறிஞர் அண்ணா அவர்களோடு சேர்ந்து, ஏன் உங்க தந்தை ஸ்டாலினோடு சேர்ந்து உழைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன மன கொதிப்பில இருக்கிறார்கள் என்று அவருடைய கொதிநிலையை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. அது காலம் வருகிற போது அந்த கொதிநிலையை பார்த்து நீங்கள் அதிர்ந்து போகிற காலமும் வெகு விரைவில் இருக்கிறது. ஆகவே ஒரு கட்சியை, நீங்கள் ஒரு கட்சி தலைவரை நையாண்டி செய்து பேசுவது ஒன்றும் வீரனுக்கு அழகல்ல. நீங்கள் அதனால் வீரன் ஆகிவிட முடியாது. ஆக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு நீங்கள் மதுரைக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த மதுரைக்கு வருகிற உங்களிடத்திலே நான் சாமானிய தொண்டனாக கேள்வி கேட்கிறேன். ஸ்டாலினுடைய மகன், கருணாநிதியினுடைய பேரன் என்ற ஒற்றை தகுதியை தவிர நீங்கள் எத்தனை சிறைக்கு சென்றிருக்கிறீர்கள், போராட்டம் நடத்தியிருக்கிறீர்கள் என்று இந்த உதயநிதியை பார்த்து உதயகுமார் கேட்கவில்லை. திமுக தொண்டர்களுடைய மனசாட்சியில எழுகிற அந்த கேள்வியைத்தான் உங்கள் முன்னால் வைக்கிறது. புரட்சி தமிழக எடப்பாடியார் அம்மாவின் மறைவுக்கு பிறகு 50 ஆண்டு காலம் அந்த பொது வாழ்க்கையின் அனுபவத்தை வைத்துத்தான் இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளைகளை எல்லாம் தாயாகவும்,
தலைவனில்லாத தொண்டர்களை எல்லாம் தலைவராகவும், தெய்வமே தெரியாத பக்தர்களுக்கெல்லாம் தெய்வமாகவும் இருந்து இன்றைக்கு கழகத்தின் காவல் தெய்வமாக 8 கோடி தமிழருடைய நம்பிக்கையாக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எத்தனை எத்தனை சொல் அம்புகளால் அவரை துளைத்தெடுத்தாலும் அதையெல்லாம் புன்முகத்தோடு எதிர்கொண்டு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற தியாகத்தின் வடிவமாக இருக்கிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை நீங்கள் அவருடைய சுற்றுப்பயணம் எழுச்சி பயணம் உங்களை நடுநடுங்க செய்திருக்கிறது என்பது உங்களுடைய கிண்டல் தோழி பேச்சிலே எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் வேண்டுமானால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மதுரைக்கு வந்திருக்கிற உங்களிடத்தில் இந்த உதயகுமார் சொல்லுகிறேன் பத்திரத்தில் எழுதி வைத்து நாம் பதிந்து வைத்துக் கொள்ளலாம். எழுச்சி பயணம் இன்றைக்கு 160 தொகுதிகளை கடந்து வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. 234 தொகுதிகளில நிறைவு செய்கிற போது 234 லட்சியம் 210 சட்டமன்ற தொகுதி நிச்சயம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் கள நிலவரத்தை தெரிந்தும் உங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, உங்கள் தொண்டர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, உங்கள் தொண்டர்களை நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நீங்கள் கிண்டல் தோணியிலே கொச்சைப்படுத்தி பேசுவதை எங்களை போன்ற கோடிக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன செய்தி சொல்ல வருகிறீர்கள்? இதைவிட நையாண்டியாக எங்களால் பேச முடியும். இதைவிட அருவருக்கத்தக்க கேவலமான பேச்சுகளிலே வார்த்தைகளிலே பேசுவதற்கெல்லாம் எங்களிடத்துல எந்த தயக்கமும் கிடையாது. எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் நேற்றைய எழுச்சி பயணத்திலே உங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். ஆகவே எடப்பாடியார் இன்னும் 100 ஆண்டுகள் உடல்நலத்தோடு வாழ வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் என்கிற அந்த வார்த்தை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. இந்த நாட்டு மக்கள் அதை நிச்சயமாக உருவாக்கி தருவார்கள். மக்களுடைய ஆதரவை இன்றைக்கு ஒரு எளியவர் பெற்றிருப்பது உங்களுக்கு எல்லாம் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உங்கள் வார்த்தைகளிலே எங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே நிரந்தர பொதுச் செயலராக எடப்பாடியார் மட்டும்தான் இருக்க முடியும் என்று நீங்கள் எந்த தோணியிலே சொல்லியிருந்தாலும் அதுதான் நிஜம், அதுதான் கள நிலவரம், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆகவே தமிழ்நாட்டிற்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடி செய்யக்கூடிய நல்ல காரியம் அதுதான் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபம் என்று நீங்கள் கனவு காண்கிறீர்கள். இங்கேதான் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுவிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தாளம் தப்பு தாளமாக போகக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலிலே புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக நாங்கள் முன்னிறுத்தி மக்கள் அளிக்கப் போகிற அந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக மக்களுடைய ஏகோபித்த இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் வெற்றியை தேடித் தருவதற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நீங்கள் நினைப்பதை போல நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் நீங்கள் செய்திருப்பதை போல ஒரு நாளும் நடக்காது. நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம், நையாண்டி பேச வேண்டாம், கேலி பேச வேண்டாம், கிண்டல் பேச வேண்டாம். உலக தலைவர்கள் எல்லாம் இது போன்ற கேலிகளையும் கிண்டல்களையும் நையாண்டிகளையும் தாண்டிதான் சரித்திர வரலாறு படைத்திருக்கிறார்கள். அந்த வரலாறு எங்கள் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கும் நிச்சயமாக அறிந்து புரிந்து தெரிந்துதான் அவருடைய வெற்றி பயணத்தை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவை பஸ்ஸிலே யார் வருகிறார்கள் என்கிற கவலை உங்களுக்கு தேவையில்லை. உங்களோடு யார் இருக்க போகிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். மக்கள் யாரோடு இருக்க போகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்தும் உங்கள் தொண்டரிடத்திலே பச்சை பொய் பேசுகிறீர்கள். மக்கள் நிச்சயமாக உறுதியாக 2026 எடப்பாடியார் பக்கம் பச்சை தமிழர் ஆதரித்துதான் தீர்ப்பு வழங்கப் போகிறார்கள். இதுதான் வருகிற வரலாறு என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இது போன்ற நையாண்டிகளை பேசி நீங்கள் மாவீரனாக உங்களை தோற்றமளித்துக் கொள்வதாக நீங்கள் நினைத்துக் கொண்டால் அது உங்களை நீங்களே ஏமாற்றுவதாக அமையும் என்று மதுரைக்கு வருகை தந்திருக்கிற உங்களை நான் எச்சரிக்கை என்கிற தோணியிலே நான் சொல்லவில்லை. இதை போன்று நீங்கள் பேசுவதை தவிர்த்தால், ஏனென்றால் எந்த தியாகமும் செய்யாமல் உழைப்பே இல்லாமல் நீங்கள் மலனடைவதை கண்டு உங்கள் கட்சிக்காரர்களே கொதித்து போயிருக்கிறார்கள். அந்த வரலாறை அந்த நிகழ்வை வெகு சீக்கிரத்திலே கடவுள் உங்களுக்கு காட்டுவார் என்று சொல்லி கருணாநிதி அவர்கள்
கலைஞர் உங்க தாத்தா, ஸ்டாலின் உங்கள் அப்பா. அதனால் நீங்கள் இன்றைக்கு ஒரு தலைவர். அதை தவிர உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். எங்களை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரை விட, திமுக தொண்டரை விட நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன தராதரம் இருக்கிறது, என்ன கௌரவம் இருக்கிறது, என்ன சிறப்பு இருக்கிறது, என்ன நாகரிகம் இருக்கிறது, எப்படி நாகரிகத்தை அவர் கற்றிருக்கிறார், நாகரிகத்தை எப்படி கடைபிடிக்கிறார், அரசியல் நாகரிகத்திற்கு எப்படி அவர் எடுத்துக்காட்டாக உதயநிதி இருக்கிறார் என்பதெல்லாம் இந்த நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி இது போன்ற நையாண்டி பேச்சுகளை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.